தம்பி ஒரு ஓனாய் கிட்ட இருந்து ஒரு ஆட்டுக்குட்டியை காப்பாத்திருக்கீங்க, ஒரு பெருச்சாலி கிட்ட இருந்து ஒரு மசால் வடையை காப்பாத்திருக்கீங்க. அந்த பொண்ணை மட்டும் அவன் கல்யாணம் பண்ணி இருந்தா வகுத்துல குழந்தைய கொடுத்துட்டு சிக்னலா பிச்சை எடுக்க விட்டுருப்பான் தம்பி. காப்பாத்திட்டீங்க தம்பி. உன்னே மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லப்பா. ஐயோ தண்ணியில ஊர்ன பண்ணி ஒரு முன்ன பின்ன தெரியாதவன எவ்வளவு பேச்சு என்ன பார்த்து ஓனாகி பெருச்சாலியா தானே. டேய், என்ன மாதிரி கருப்பா இருக்கிறவன ஒரு பொண்ணு லவ் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா. அதுவும் 96க்குள்ள அவளை ஓகே பண்றது இன்னும் எம்பிட்டு கஷ்டம் தெரியுமா. அவ மட்டும் என் கூட வந்திருந்தானா லோயர் பெர்த்ல தாலிய கட்டி அப்பர் பெர்த்ல ஃபர்ஸ்ட் நைட்ட முடிச்சிருப்பேன்டா. இப்ப எல்லாத்தையும் இழந்து கம்பத்துல உட்காந்து கதறிக்கிட்டு இருக்கிறேன். இல்லடா அவர கருவரங்கு தலையா கொல்லணும்டா தம்பி. இந்த கருப்புக்குள்ளே இவ்வளவு பெரிய எது இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு தம்பி. டாய், மனுஷனா பிறந்த எல்லாத்துக்கும் இதே இருக்கத்தான் செய்யும். ஏதாவது பேசணும்னு பேசக்கூடாது. எதுக்கு டபுள் கேம் ஆடுற? எனக்கு என்ன வேணும்? இதான் வேணும் தம்பி. ஓடுற ட்ரெயின்ல எப்படியா கிடைக்கும்? நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. அடுத்து விருதுநகர் ஸ்டேஷன்ல தான் வண்டி நிக்கும். அதுவும் 2 நிமிஷம் தான் நிக்கும். வண்டி நிக்கிறதுக்கு முன்னாடியே நீ ரன்னிங்ல இறங்கி பிளாட்பாரத்துல ஓட ஆரம்பிச்சிரு. நீ ஓடிக்கிட்டே இருந்தாய்னா ஒரு இரும்பு பாலம் வரும். அந்த பாலத்துக்கு லெஃப்ட்ல மெயின் ரோடு வரும். ரைட்ல பார்த்தாய்னா ஒரு இனிப்பு காராப்பத்தி ஒருத்தன் வித்துக்கிட்டு இருப்பான். அதுக்கு பக்கத்துல தான் ஒயின் ஷாப். பணத்தை எடுத்து குடுக்குற அவன் என்ன பிராண்டு குடுக்குறானோ வாங்கிக்கிட்டு அங்க இருந்து வேகமா ஓடியா. நீ அங்க இருந்து வரும்போது ட்ரெயின் புறப்பட்டு பிளாட்பாரத்துல கடைசி பட்டி போய்கிட்டு இருக்கும். அங்க வந்து பிக்கப் பண்ணிக்க. இந்த பாரு, நான் சொல்றதுல ஏதாவது டைமிங் மிஸ் பண்ணாய்னா நீ வந்து ட்ரெயினை மிஸ் பண்ற, நான் ஆப்ப மிஸ் பண்றேன். இந்த பணம் வேகமா ஓடியா. 3 பேர் ஆல்காலுக்கு பிறந்தவன் நீ தண்ணி அடிச்சு ஆகணுமாடா. ஆமா. ஏய் வாடா, ஏய் வாடா, சீக்கிரம் வாடா. ஐயோ மாப்பிள்ள தலை சுத்துற எனக்கு வேணாண்டா. All silence. Ladies first. Ladies first. தானா? எனக்கு ஒரு ஆஃப். ஏய் சீக்கிரம். வாடா, வா வா வா. அழகே கமான். வாடா, வாடா வா 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 வா. பாத்ரா ஹாட்டில் பத்ரா. வா வா. ஏய் சொரக்கா, இருடா. Don't worry, Jenny. You were all right. Everything is okay. Don't worry. Nothing. No problem, Jenny. I'm there. ஆண்டி, மெடிக்கல் ஷாப் எங்கெல்லாமோ தேடி பார்த்தேன், எங்கன்னு தெரியல. பாடி ரொம்ப கோல்டா இருக்கு, ரொம்ப ஷிவரிங்கா இருக்கு. உடனே ஹீட் தேவை, இல்லாட்டி ஃபிட்ஸ் வந்துடும். Okay. ஜெனி ப்ளீஸ். Jenny, slowly. ஜெனி ஆம்பளை பிள்ளை. ஆண்டி, பாடி டெம்பரேச்சர் நார்மல் ஆயிட்டு இருக்கு. இன்னும் 10 நிமிஷத்துல ஷிவரிங்கும் குறைஞ்சிடும். அடுத்த ஸ்டேஷன்ல ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடலாம். ஜெனி டோன்ட் வரி. தண்ணி ஏப்பா ஊத்துற? தண்ணி எனக்கு சேராதுப்பா. அப்படியா? சரி விடு, நானே குடிக்கிறேன். பரவாயில்ல. என்ன பண்றேன்? எப்படி நாங்கெல்லாம் அன்னப்பறவை ரம்மு வேற தண்ணி வேறையா பிரிச்சு மேய்ஞ்சிருவோம். இரு சத்த பறந்துட்டு வந்துடுறேன். மிஸ்டர் அன்னப்பறவை, என்ன ரொம்ப ஒசர பறந்துடாதீங்க. ரயிலுக்கு மேல ஏகப்பட்ட கரண்ட் கம்பி அடிபட்டு செத்து போயிருவீங்க. பல வருஷமா பறந்துகிட்டு திரண்டா பச்சரை. போடா டே போ பொக்க.
மைக்கு ஒயின் ஷாப்ல ஒரு பொண்ணை பார்த்தேன்டா. குடும்ப குத்துவலை காட்டா இருக்கா. சரக்கு வாங்க என்ன ஓட்டம் ஓடுறா தெரியுமா? பிடி உஷா தோத்தாங்க. தண்ணி அடிக்க என்னமா அலையிறா. மாப்பிள்ள பாத்ரூம்ல தான் ஆண் பெண் பிரிச்சிருக்கணும். பார்ல எல்லாம் இருக்கக்கூடாது. முதல்ல நீ அந்த வில்லேஜை விட்டு வெளியில வந்து பேஸ்புக் ட்விட்டர்னு ஜாயின் பண்ணு. அஜிங்கமா இருக்குது. அதுலலாம் சேர எவ்வளவு செலவாகும் மாப்ள? மாப்பிள்ள தேதி கிழிக்காம இன்னும் உங்க ஆளுன்ற 1990லயே இருக்குது. முதல்ல ஒன்னு அப்டேட் பண்ணிக்க. சும்மா ஒரு மச்சான். வெங்காயம் வேணாம். உன்னெல்லாம் நம்ப முடியாது. தள்ளி விட்டு கொன்னாலும் கொண்டு விடுவேன். ஏய், எனக்கும் ஃபேஸ்புக் ட்விட்டர்லாம் அக்கவுண்ட் இருக்கு தெரியுமா? ஊர்ல ஹோட்டல் பெட்டுக்கடையில அக்கவுண்ட் இருக்கு. அதெல்லாம் சொல்ல மாட்டியா? நீ கடை வைக்கிற அக்கவுண்ட். ஃபேஸ்புக்ல நான் எதை போட்டாலும் லைக் அள்ளும் மாப்ள. விளக்கமா மாட்டு தண்ணியை க்ளோஸ் அப்ல எடுத்து போட்டா கூட போதும். வாவ், நைஸ் கிளிக், பியூட்டிஃபுல், ஒண்டர்ஃபுல், ஆசம், ரசம் அப்படின்ட்டு எவனாவது ஒருத்தன் என்னத்தையாவது போட்டுக்கிட்டு தான் இருப்பான். மைக்கு மைக்கு அங்க பாரு ஒயின் ஷாப்ல நான் பார்த்த பொண்ணு. போதையில எப்படி தள்ளாடுறா போறா. இல்ல சாரி. நல்ல வேலை விட்டவ மூஞ்சில வாந்தி எடுத்துரு. ஹலோ டாக்டர், நான் பிரியா பேசுறேன். அம்மாவும் குழந்தையும் சேஃபா இருக்காங்க. அடுத்த 20 மினிட்ஸ்ல நாங்க திருமங்கலம் ஸ்டேஷன் ரீச் ஆயிடுவோம். அப்போ நீங்க ஆம்புலன்ஸ் ஹலோ கேட்கல. ஹலோ 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 டாக்டர். ஏய் மைக்கு அங்க பாருடா, பாத்ரூம்ல புகை வருது. உள்ள போய் தம் அடிக்கிறாடா. மாப்பிள்ள மொட்டைன்னு அடிச்சா முடி வளர்ந்தே ஆகணும். அதே மாதிரி தண்ணின்னு அடிச்சா தம்மு இருந்தே ஆகணும். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். சாரிங்க, எங்களுக்கே கொஞ்சம் தான் இருக்கு. அதில் ஃபோன் பண்ணும். நான் தெரியுங்க. இந்தாங்க. ஏய் போன ஏன்டா கொடுத்த? விட்றா, சரக்கு கேட்டா என்ன பண்ணுவேன்? ஹலோ, நான் தான் பேசுறேன். என் ஃபோனில் பேட்டரி லோ. அடுத்து திருமங்கலம் ஸ்டேஷன் தான். நீங்கள் வந்தால் நாங்கள் ரெடியாக இருப்போம். ரூம் எதுவும் இல்லையே, எல்லாம் ஃபுல்லா இருக்கு. ஜெனரல் வார்டு தான், பரவாயில்லையா? பரவாயில்ல, ரூம் எதுவும் தேவையில்லை. எதுவாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சேஃப்டி தான் முக்கியம். எத்தனை பேர் வரீங்க? ஆம்புலன்ஸ்ல 2 பேர் வருவாங்கம்மா. ஐயோ, 2 பேர்லாம் பத்தாதுங்க. கூட 2 பேர் அனுப்புங்க. அப்பதான் நல்லா இருக்கும். 4 பேரா? ஆட்டோன்னு பார்த்தா சேர் ஆட்டோவா இருப்பா போல இருக்கே. ஐயோ ஓகே, வந்துருங்க. இந்தாங்க, தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ. அது 2 பேர் பத்தாதுன்னு சொன்னீங்கல்ல, அதான் நாங்க 2 பேரு. ஓகே, இதுல என்ன தயக்கம்? கண்டிப்பா உங்க 2 பேரையும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏய், என்னடா பப்பர முட்டாய் கேட்ட மாதிரி படக்குன்னு ஓகேன்ட்டா?